வெல்கம் பேக் டு ஓல்ட் டிசி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேப் ரெக்கார்டர் சர்வீஸ் பார்க்க போகிறோம். இது வந்து சர்வீஸுக்கு வந்த டேப் ரெக்கார்டர், மாடல் நம்பர் ஃபிலிப்ஸ் AZ 2168V. இதில் 2 பாக்ஸ் உண்டு. இது அனுப்புகிறவங்க வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டெட்டு. இது வந்து எங்கெல்லாமோ சர்வீஸ் கொடுத்து சரி பண்ண முடியாமல் இங்கே அனுப்பி விட்டுருக்குறாங்க. இந்த செட்டு உங்கள்கிட்ட இருந்துன்னா முதல்ல பார்க்க வேண்டியது இந்த ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஸ்க்ரூ. ஸ்டாரில் வந்து இந்த மாதிரி 4 கார்னர் தான் இருக்கும். ஆனால் இதில் 6 கார்னர் இருக்கும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாரக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்டாரில் ஒரு டைப். இதோட ஸ்க்ரூ டிரைவர் இந்த இருக்குது, T10ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் தான் இந்த செட்டை ஓப்பன் பண்ணவே முடியும். சாதாரண ஸ்டார் வந்து இதில் ஓப்பன் பண்ண முடியாது. இதுதான் இதில் பிடிக்கும். இதில் உள்ள எல்லா ஸ்க்ரூவுமே இந்த டாரக்ஸ் ஸ்க்ரூ தான். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது இதில் ஒரு ப்ராப்ளம் வரும். என்னென்னா, ஒரே ஒரு ஜம்பர் ஒயர் தான் இதில் இருக்குது. இந்த கனெக்டர் வந்து இங்கே வரும், மற்ற எல்லாமே ஒயர். ஸோ அதை வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டைரெக்டாக இந்த போர்டுக்கு ஒயர் போகுது. நம்ம இப்படி இழுக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இது கட் ஆகிட்டு. ஸோ நான் அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணும்போது செக் பண்ணோன்னா இந்த லைனை கொடுத்தா தான் செக் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் இதில் என்ன, இதுதான் அந்த ஏசி ஒயரை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த சாக்கெட்டு. ஸோ இது உடஞ்சி போச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா டைரெக்டாக இங்கே கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மரில் டைரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம இங்கே கொடுத்துட்டு இந்த ஜம்பர் ஒயரை இங்கே கனெக்ட் பண்ணியாச்சுன்னா இதுக்கு பவர் கிடச்சிடும். சில டேப் ரெக்கார்டரில் மெக்கானிசத்தை கலத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் பெல்ட் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த டேப் ரெக்கார்டரில் பெல்ட் போடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த மெக்கானிசத்தை கலத்துறது ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இங்கே 2 ஸ்க்ரூ இருக்குது, இதை கலட்டணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 ஸ்க்ரூ இருக்குது. இந்த போர்டு மெக்கானிசத்துக்கு மேலே ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டை கலத்தினா அதுக்கு கீழே ஒரு பிளாக் கலரில் ஒரு பிளாஸ்டிக் பிளேட் இருக்குது. அதையும் கலத்தினா தான் நம்ம பெல்ட் மாற்ற முடியும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கலட்டி மாற்றதை நம்ம அந்த வீடியோவில் போட முடியாது, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 2 ஹவர்ஸ் வீடியோ போட்டால் தான் நம்ம இதை காமிக்க முடியும். இந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் வந்து நம்ம ஆன்லைன் கோர்ஸில் போடுறேன். என்னென்னா இதை எப்படி கலத்துறது, கலத்தி ஒவ்வொரு ஸ்க்ரூவாக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஏன்னா சின்ன சின்ன பார்ட்டாக வரும். இந்த ஆன்லைன் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கும். ஸோ யார் வேணாலும் அதை நம்ம கலச்சி பண்ணுற மாதிரி உள்ள வீடியோஸ் அதில் இருக்கும். பெல்ட் மாட்டுறது ரொம்ப சிம்பிள் தான். 2 பெல்ட் இருக்குது. சும்மா சாதாரண பிலிப் செட்டில் பெல்ட் எப்படி மாட்டுறோமோ அதே மாதிரி மாட்டிடலாம். இந்த மாதிரி செட்டில் இந்த சிடி மெக்கானிசத்தில் அந்த லென்ஸில் வந்து அழுக்கடைஞ்சிருக்கிறதுனால கூட அந்த சிடி வந்து ரீடாமல் இருக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 80s யூஸ் பண்ண செட்டு இது. ஸோ இவ்வளோ நாள் ஒரு 45 வருஷமாக நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த செட்டை வந்து நம்ம இப்போ போடும்போது நிறைய ப்ராப்ளங்கள் வரும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் இங்கே இருக்குது. ஸோ தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உடச்சிடுறாங்க. இப்போ இதே பார்த்தாச்சுன்னா இதை கண்டுபிடிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கொடுத்து தென்னுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்ச் தான் நம்ம சிடி க்ளோஸ் ஆகிட்டா ஓப்பனில் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய சுவிட்ச். ஸோ அதனால் நம்ம என்னென்னா இந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஓப்பன் அதிலே எழுதி கிளியராக இருக்குது. ஓப்பன் ஆகிட்டு லென்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். லைட்டாக க்ளீன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஹெட் கிளீனர் நான் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இது வந்து நம்ம லென்ஸ் கிளீனருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துங்க. இந்த மாதிரி லென்ஸை க்ளீன் பண்ணும்போது என்னென்னா அந்த பட்ஸை கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கணும். ஏன்னா ரொம்ப நைஸாக இருக்கணும். கொஞ்சம் நம்ம காடாக பண்ணோன்னா அந்த அலைன்மெண்ட் மாறிடும். ஓகே, ஸோ இதில் ஒரு ட்ராப் நம்ம இதில் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த லென்ஸில் வந்து இந்த மாதிரி லேசாக வைப் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அதில் மேலட்டால் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். சில சமயங்களில் சரியாயிடும். லென்ஸ் வீக் ஆகிட்டுனா நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த செட்டில் வந்து லென்ஸ் ரீட் ஆகாது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை லைன் கொடுக்குறேன். ஏற்கனவே கலச்சி விட்ட லைன். இதில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா
இங்கே ஒரு ஸ்பீக்கர் லைன் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் 2 செட்டு இருக்குது, 2 2 2 2. ஸோ நார்மலாக இந்த மாதிரி செட்டில் வந்து ஒரு செட்டில் 4 இருக்கும், ஒரு ஸ்பீக்கர் இன்னொரு ஸ்பீக்கர். ஸோ இங்கே பார்த்தா தான் தெரியுது இது என்னென்னா ஆடியோ அவுட்டுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கும் ஸ்பீக்கர் கனெக்டர் தான் இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. ஆடியோ அவுட்டுனா நம்ம இதை ஸ்பீக்கர் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது ஆம்பிளிஃபையர் கொடுக்கணும்னா இந்த ஆடியோ அவுட் எடுத்து கொடுத்துக்கலாம். இதுதான் ஸ்பீக்கர் லைன் இருக்குது. 2 சேனல் இருக்குது, ஏதாவது ஒரு சேனலில் கனெக்ட் பண்ணுறேன், ஏன்னா ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கேசட் மோடில் இருக்குது டிஃபால்ட்டாக. நான் டியூனர் மோடில் வைக்கிறேன். ஸோ உயிர் வந்துட்டு சவுண்ட் இருக்குது. இங்கே எஃப்எம் மோடில் இருக்குது. இன்று இரவு 8:05க்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளை குமரி பண்பலை 101 ஸோ உண்மையிலே நல்லா இருக்கு. ஃபிலிப்ஸில் இவ்வளோ குவாலிட்டி வருமானு தெரில. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு ஸ்பீக்கர் தான் பாடுது, நல்லா இருக்கு. இப்போ நம்ம பெல்ட் மாற்றின மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த சுவிட்சஸ் வந்து கீழே இருந்தாலே கேசட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கமத்தி போடணும். ஸோ இங்கே வந்து மேலே இருக்குது கேசட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ உண்மையிலே சூப்பர் குவாலிட்டி, நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. சூப்பர். ஓகே, ஸோ இப்போ சிடி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ 3வது ஆப்ஷன் சிடியை ப்ரெஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரியுதான்னு தெரில, இந்த லைட் வந்து நான் கீழே தெரியுது. ஓகே, சிடி போட்டு பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஆன்லைன் கோர்ஸுக்குள்ள வீடியோஸ் வரும். கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கீழே ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும் நம்ம வீடியோ கீழே, அதை கிளிக் பண்ணிங்க. இது ரீட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரீட் ஆகிருக்கு. அதாவது 1-2 சிடி ரீட் ஆகலை, இது ரொம்ப நல்ல சிடினால ரீட் ஆகிட்டு. நான் அடுத்த ட்ராக் போடுறேன் பாருங்க. அடுத்த ட்ராக் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். பாஸில் இருக்கும்போது அது பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்க, 07 பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. திருப்பி ப்ளே பண்ணுறேன். ஸ்டாப். இதை மாதிரி செட்டு உங்கள்கிட்ட இருந்துன்னா நீங்கள் அதை இந்த மாதிரி கலட்டி சர்வீஸ் பண்ணுங்கள். இதை மாதிரி நம்ம சேனலில் நிறைய சர்வீஸ் டிப்ஸ் வரும். எல்லா சர்வீஸ் வீடியோ உங்களை ரீச் ஆகுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்